கொஞ்ச நாளாவே காடு, மலை, கோவில், குளம்னு சுத்திக்கிட்டு இருந்த நம்ம, இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பைக் எடுத்துட்டு சுத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பு தான். அதாவது ஊட்டி வரைக்கும் போக போறோம். இந்த மேட்டுப்பாளையம் வழியா ஊட்டி ஏறி கோத்தகிரி வழியா கீழே இறங்கிடுவோம். அதே கேப்பில் இந்த கூடலூர் பக்கமாக இருக்க நீடில் ராக் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டையும், அதுக்கப்புறம் சோலூர் கிராமத்தில் இருக்க ஒரு ஹிடன் வியூ பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராவல், ட்ரெக்கிங், பைக்கிங், ஹைக்கிங் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா வெல்கம் டு த வீடியோ. வாங்க அப்படியே ஒன்றா போயிட்டு வரலாம். God, I need a wing. எனக்கு ரெக்க வேணும் பறக்கிறதுக்கு. ஓகே, எங்க இருக்காரு? அண்ணா நார்மல்ண்ணா 1000 ரூபாய் கிடச்சிருங்க. நார்மல். ஹாய் நண்பர்களே, how many days? அப்படியே அந்த பார் கோடு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே இருக்கு 800 850 900 1000 அடிச்சாச்சுரா. ஓகே, கிளம்பலாம் நண்பர்களே, கிளம்பலாம். எனக்காக வேற ஒருத்தர் காத்துக்கிட்டு இருப்பாப்புல. நேராக போனோம் கோயம்புத்தூர், ரைட் எடுத்தால் 38 கிலோமீட்டரில் மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. இந்த இங்கே ஒரு பேக்கரி ஒன்று இருக்கும், யாரையும் ஆக்ரோஷமாக வரோம். ஓகே, வந்தாச்சு. வந்துட்டான். வெல்கம் வெல்கம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க போவோம். சரி, ஓகே. இந்த கதை தொடங்கினது லாஸ்ட் வீக் வெனஸ்டே விடிய காத்தால ஒரு 4 மணி இருக்கும். கொஞ்சம் ஏர்லியாகவே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, அதனால் இந்த அன்னூர், மேட்டுப்பாளையம் இந்த வழியில் போனதையெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. கவர் பண்ண இருந்த சின்ன சின்ன ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்தேன். அந்த இருட்டில் ஒன்றுமே தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த அன்னூர் மேட்டுப்பாளையம் தாண்டி மேட்டுப்பாளையம் போய் ரீச் ஆனதுக்கப்புறமா தான் வீடியோ ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி கைஸ் வந்து விட்டோம். நேராக போனால் 49 கிலோமீட்டர் ஊட்டி, 32 கிலோமீட்டரில் குன்னூர். இந்த பக்கம் எடுத்தால் கோத்தகிரி. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஊட்டி வழியாக இன்றைக்கி ஏறி கோத்தகிரி வழியாக கீழே இறங்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச முன்னாடி இபாஸ் ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல. இபாஸ் எடுத்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம போய் இபாஸ் ப்ரொசீஜர் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு, ஒருவேளை இபாஸ் இல்லைன்னா கீழேயே கொடுத்துருவாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கொடுத்தாங்கன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா நம்ம தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணி இபாஸ் எடுத்து அவங்கக்கிட்ட காமிச்சிக்கிட்டு போகணும் நினைக்கிறேன். நண்பர்களே, பயணத்தை ஆரம்பித்து விட்டோம். அங்கே முன்னாடி இபாஸ் கேட்பாங்கன்னு நினச்சேன், செக் போஸ்ட்டில் கீழே. அது என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்த பருவமழை வந்தது இல்லையா, அதில் இந்த ஊட்டி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் இங்கே வர 2 வீலர் 4 வீலர் எனி வெஹிக்கிள்ஸ் எந்த வண்டியாக இருந்தாலும் இபாஸ் இருந்தால் தான் உங்களுக்கு மேலே அலௌடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நான் சரி உள்ளே வந்தாச்சு, சரி இபாஸ் எது கேட்பாங்களான்னு பார்த்தா, நான் எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி கிடந்துச்சு. செக் போஸ்ட்டில் ஒரு 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சைடில் அந்த செக் பண்ணுவாங்கல்ல, அது ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க ஆஃபீஸாக, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதாச்சும் லைசன்ஸு, வண்டி புக்கு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா கூட காமிச்சிடலாம். சடனாக இபாஸ்ன்ட்டாங்கன்னா ஸ்டன் ஆயிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அவங்கக்கிட்ட அதெல்லாம் காமிச்சு அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் போகணும். பர்லியாறு செக் போஸ்ட்டு. இல்லை, பர்லியாறு செக் போஸ்ட்டுக்கு எந்த நிலைமையா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வா 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 எனக்கு இந்த பர்லியாரை தாண்டின உடனே தாங்க எனக்கு அந்த ஊட்டியோட அந்த ஒரு ஃப்ளேவரா ஃபீவரா அது ஒரு அது என்னமோ போங்க. அந்த பர்லியாரை தாண்டினதுக்கப்புறம் தான் வருது நமக்கு. ஆக நல்லா இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு நல்ல கடையாக பார்த்து நிப்பாட்டி ஒரு நல்ல கட்டன் சாய், இல்லைன்னா சாய், பஜ்ஜி, வடை ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போவோம். ஆக்சுவலி ஊட்டிக்கு வந்து போன எல்லாருக்குமே தெரியும், இந்த பர்லியார் செக் போஸ்ட்டை தாண்டிங்கன்னா ஒரு சில கடைங்களெல்லாம் இருக்கும். இந்த சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறம் இந்த டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் விற்கிறதுக்கு கடை இருக்கும்.
உங்களுக்கு பசிச்சா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே சாப்பிட்டுக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா இதை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் மேலே போகணும். பார்த்தீங்களா, யானைகள் நடமாடும் பகுதியான இது. இந்த இடத்துல நின்று செல்ஃபியெல்லாம் எடுக்காதீங்கடா, வண்டியவே நிப்பாட்டாதீங்கடான்றாங்க. இங்கே நிறைய ஹிடன் டேர்னிங் இருக்கும். இதோ இதுக்கு பேர் தான் ஹிடன் டேர்னிங்கு. டேர்னிங் இருக்கும், பட் ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இந்த இதை கூட ஹிடன் டேர்னிங்னு சொல்லலாம். வண்டியை லைட்டாக திருக்கி பிடிச்சோம்னா ஆப்போசிட்லேருந்து வர வண்டி எப்படி வந்துடும், இல்லை நம்ம அங்கிட்டு போயிடுவோம், அந்த ரோட்டில் போயிடுவோம் திரும்புகிறப்ப. அதனால் இந்த டேர்னிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி டேர்னிங்கில் இன்னும் கார்னரிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இவனெல்லாம் எம்டியாங்கன்னா வச்சு செய்யலாம். இவனெல்லாம் இப்போ கார் போய்கிட்டு இருக்கிறனால இது பண்ண முடியல. இதை இப்போ நம்ம கிராஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்னரிங்க்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருப்போம். ஆமாம், இருங்க நாங்கள் போயிடுறோம். சரி போங்க போங்க, உங்களை டிஸ்டர்ப் இல்லை நான் போயிடுறேன். படி வரேன் வா. இந்த இதுலலாம் நல்ல கார்னரிங் அடிக்கலாம். இதோ ஸ்வைங், இது கூட நல்ல கார்னர் அடிக்கலாம். ஸ்வைங், திஸ் இஸ் இது கூட இதுலேயும் கார்னர் நல்லா அடிக்கலாம். ஸ்வைங், ஸ்பீட் பிரேக்கர். கைஸ் ஆக்சுவலி கார்னர் அடிக்கிறது பிரச்சனை இல்லை, கவனமாக கார்னர் அடிக்கணும், இல்லைன்னா சங்கு தான். ஒரு சில ஹிடன் டேர்னிங்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கும். பார்த்தீங்களா, சவுண்டு ஹாரன் ஒளி எழுப்ப வேண்டும். இதுக்கு பேர் தான் ஹிடன் டேர்னிங். இது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த கார்னர் கரெக்டாக அந்த எட்ஜை பிடிச்சே வண்டி ஓட்டாமல் நம்ம போனோம்னா நேராக போயிடுவோம். இப்படி அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் கார்னரிங்கெல்லாம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. வேகத்தடை. இங்கே பார்த்தீங்களா, வன விலங்குகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும். கைஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம போகிறது ஒன் டே ட்ரிப் அப்படின்றனால நான் ஒரு 3 ஸ்பாட்டை மேப் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நீடில் ராக் வியூ பாயிண்ட்டுமாங்க, அது இந்த கூடலூர் போகிற வழியில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோலர் வியூ பாயிண்ட்டு. இந்த சோலர் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டியோட ஹிடன் ஸ்பாட்டும்பாங்க சோலர் வியூ பாயிண்ட்டை. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸு. இந்த 3த்தையும் கவர் பண்ணிட்டு வந்துடலாம், சரி கவர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. இப்போ நம்ம காலையில் ஏறினது மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வழியாக ஏறிக்கிட்டு இருக்கோமா, அதாவது குன்னூர் வழியாக மேலே ஏறி கோத்தகிரி வழியாக கீழே இறங்கிடுவோம். அதாவது இப்படி ஏறி அப்படி இறங்கிடுவோம். இப்போ ஏறுறது ஒரு வழி, இறங்குறது ஒரு வழி. நம்ம கோத்தகிரியிலேருந்து ஏறி ஊட்டி வழியாக கூட இறங்கிக்கலாம். ஆனால் அது நல்லா இருக்குங்க, கோத்தகிரி வழி உண்மையாகவே சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த வெதரை நினச்சாதாங்க வேதனையாக இருக்குது. நேற்று கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப இன்றைக்கி மழை வருன்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனில் போட்டிருந்தான். நானும் அதை நம்பி ரெயின் கோட்டெல்லாம் எடுத்து என் பேக்குள்ளே அமுக்கி புதைச்சி வச்சு கொண்டு வந்தேன். இங்கே பார்த்தா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு மழையே இந்த பக்கம் எட்டி பார்க்காது போல். ஐயோ, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதோ பார்ப்போம். ஆனால் நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி நான் ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு நினச்சேன், பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே நல்லா. இந்த ஊட்டி வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா எனக்கு மைண்ட் ஒரு மார்க்கமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஊட்டி மெயின் ஜங்ஷன்லேருந்து இந்த தொட்டப்பட்டா பீக்கு, அதுக்கப்புறம் இந்த கோடநாடு வியூ பாயிண்ட்டு, இது எல்லாமே பக்கம் இருக்குமா. சரி நம்ம ஏன் இங்கெல்லாம் போகக்கூடாது, ஏன்னா இது எல்லா டூரிஸ்ட்டு வந்து போகிற இடம் அது. இந்த தொட்டப்பட்டா பீக்கு, அப்புறம் இந்த கோடநாடு வியூ பாயிண்ட்டு, அப்புறம் இந்த பொட்டானிக்கல் கார்டன், இது எல்லாமே எனக்கு திடீர்னு மைண்டு அங்கே போனோன்னே மைண்டு ஒரு மார்க்கமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நம்ம இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு ஒரு தெளிவு, இல்லை வேண்டாம், நமக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது, அதனால் எங்கே பிளான் பண்ணமோ அங்கே மட்டும் போயிட்டு வந்துடலான்ட்டு வண்டி அப்படியே கூடலூர் பக்கமாக திருப்பியாச்சு. எஸ், ஆக்சுவலி சொன்ன மாதிரி இப்போ தான் அந்த ஊட்டியோட அந்த ஒரு வைபே வருது. ஏன்னா ரொம்ப உள்ளே போக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குளிர ஆரம்பிக்குது. நான் எடுத்து ஜர்க்கினை மாட்டிட்டேன். நம்ம பையன்தான் என்ன ஆக போகிறான்னு தெரியல. சமாளிச்சிருவான், அவன் எப்படி சமாளிச்சிருவான், பிரச்சனையே இல்லை. காடோ புயலோ மழையோ இடியோ என்னவா இருந்தாலும் சரி அவன் ஃபேஸ் பண்ணிடுவான். எனக்கு வந்து இந்த குளிரே ஒத்துக்காதுங்க. மெதுவாக போடான்னா கேட்குறதே கிடையாது இந்த பையன். மண்டையாடு ஹார்ன் அடித்தா கூட கேட்காது போலையே.
பார்த்தீங்களா இப்படி தான் விருட்டுன்னு அடிச்சிட்றான் பிரேக்கு. தம்பி ஐயோ பாடுறா இன்னும் கொஞ்சம். நான் சொன்னேன்ல இங்கே பாருங்க சோலூர். ஆமாம் ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் சோலூர் பக்கமே வந்துட்டோம். இதோ சோலூர் சந்திப்பு தான். நம்ம சோலூர் வியூ பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் போகணும். இதுக்குள்ளே சுற்றி அதுக்கப்புறம் அப்படி போகணும். பின்னாடி இருக்க வழி. ஆமாம் அது நல்லா இருக்குங்க. போகிற வழி சத்தியமாக அது வேறு லெவலில் இருக்கும் போகிற வழி. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு வந்துடுவோம். இங்கே போய் ஒரு விசிட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவோம். ஓகே சாகசத்தில் ஈடுபடுவோமா? சங்குதான் அப்புறம் சாகசத்தில் ஈடுபட்டால். கர்நாடகா இவர் யார்? கர்நாடகா 3 கர்நாடகா வண்டி. KA 9, KA 51, KA 28. ஓகே நல்லா இருக்கு. அன்னூர், மேட்டுப்பாளையம், குன்னூர், உதகை, கூடலூர் பஸ். ஏம்ல ஏன் நண்பர்களே, ஒரு வழியாக வந்து விட்டோம் நீடில் ராக் வியூ பாயிண்டிற்கு. ஓகே நண்பர்களே, ஊசிமலை காட்சி முனை நீடில் ராக் வியூ பாயிண்ட். ஓவாமா ஆப்போசிட்டில் தான் இருக்கேன் பைக். பைக் அங்கே போட்டு வந்துடுவோம்மா? அப்படியே பாட்டலாங்களா? சரி ஓகே நல்லது. ஓகே அங்கே போகலாம். இந்த நீடில் ராக் வியூ பாயிண்ட்டில் ஆகா ஓகா அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 20 ரூபீஸ் 20 ரூபாய்க்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போய் அப்படியே அங்கே நின்று வியூ பாயிண்ட்டை சுற்றி இப்படி இன்னும் ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்பி அப்படியே வந்துட வேண்டியது தான். எனக்கு என்னென்னா அந்த நீடில் அந்த விவேக் சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல ஸ்னேகா, அந்த ஸ்னேகான்ற பேரில் தாண்டா விழுந்துட்டேன்ற மாதிரி எனக்கு அந்த நீடில் ராக் அப்படின்ற பேரில் விழுந்து அது போனங்க. அது ஊட்டியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் உள்ளே போய் இந்த 20 ரூபா என்ட்ரி டிக்கெட்டை கொடுத்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோதான். ஓகே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போகலாம். பெரிய ட்ரெக்கிங் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு ஒரே பண்ண ஆகுமா? இப்போ இதை முடிச்சுட்டு இனி இங்கேருந்து அடுத்து கிளம்பி சோலூர் போகணும். சோலூர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ். நன்றாக இருக்கிறது, நல்லா இருக்குங்க. அங்கே பாருங்களேன், தெரியுதா மேகத்தின் நிழல்? தான் இந்த நிழல் வந்து இந்த நிழல் இவரோட நிழல் நினைக்கிறேன். நிழல் உலக தாதா. இது என்ன பள்ளியா ஓனம் யாரு நீ போடா கட்டால? நல்லா இருக்கு. அவ்வளோதான். ஐ திங்க் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அங்கே போனால் ஸ்பாட்டு. அவ்வளோதான். புகை பிடிக்காதீர். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல பயங்கரமான காற்று சத்தம், சரியான இறைச்சல். நான் எந்த நம்பிக்கையில் கேமராவை ஆன் பண்ணி பிடிச்சி வீடியோ ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல. இதில் ஹைலைட்டான விஷயமே அங்கே அடித்த வெயில் தான். சரியான வெயில். எனக்கு கொஞ்ச நேரத்தில் கேர் ஆயிருச்சு, நம்ம ஊட்டியில் தான் இருக்கோமா இல்லை நம்ம ஊர் சைடு இது இருக்கோமான்னு. ஏன்னா நாங்கள் போன நேரம் பார்த்து வெயில் சும்மா வச்சு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னதான் ஒரு பக்கம் வெயில் அடித்தாலும் அங்கே நல்ல காற்றுங்க, விசு விசுன்னு பயங்கரமான காற்று. அந்த காற்று பார்த்தீங்கன்னா அடித்த வெயில் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி விட்டுருச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஃபேமிலியே யாராவது வந்தாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். நம்மளாம் எங்கே தான் ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு எங்கே ஊட்டியிலேருந்து ஐ திங்க் 43 நினைக்கிறேன், 42 or 43 சம்திங். ஆமாம், அங்கே எவ்வளோ வந்துதான்
அண்ட் இங்கேருந்து அடுத்து அவர் பேர் என்ன இதுக்கு அடுத்து வந்து சோலார் வியூ பாயிண்ட் வந்து இந்த மாதிரி இருக்காது. அது டெரிஃபிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இவ்வளோ தான். இட்ஸ் இனஃப் அவ்வளோதான். இதோட முடிஞ்சிட்டு என்ன நல்லா இருக்குங்க. ஆனால் காற்றெல்லாம் பயங்கரமாக அடிக்கு. அது ஒரு மாதிரி நல்ல வைப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வந்த எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு எனக்குள்ளே இருந்து யாரோ சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லை. வாட் எவர் இட் வி டேக்ஸ். ட்ராவல்னு வந்துட்டா நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரி, வந்துட்டோம். வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் நின்று காற்று வாங்கிட்டாவது போகலாமேன்னு சொல்லி கடைசியில் நாங்கள் அதை தான் பண்ணோம். ஓகே நண்பர்களே, வந்து எனக்கு அந்த மாதிரி வியூ பாயிண்டெல்லாம் நின்று பார்க்க பிடிக்காது. ஐ லைக் திஸ் வியூ பாயிண்ட். எனக்கு இந்த மாதிரி வியூ பாயிண்ட் தான் நின்று பார்க்க பிடிக்கும். நல்லா இருக்குல்ல? பள்ளம் நண்பர்களே, பள்ளம். விழுந்தோம்னா செதறிடுவோம். ஆமாம், இங்கே போகக்கூடாது, இது ரெஸ்ட்ரிக்டடு. ஓடிடுவோம். வாங்க அப்படியே நம்ம கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு ஓடிடுவோம். ஆமாம் நண்பர்களே, மார்க் மை வேர்ட்ஸ், என்னை இந்த நீடில் ராக் வேணால் ஏமாற்றலாமே தவிர சோலார் வியூ பாயிண்ட் வந்து என்னை ஏமாற்றாது. இது அத்தனைக்கு ஒர்த்து. நான் என்னடா வீட்டிலேருந்து கிளம்பி 1000 ரூபாய்க்கு ஃபியூல் போட்டு இங்கே வந்து 20 ரூபா டிக்கெட் எடுத்து இதை பார்க்க தான் வந்தேனான்னு யோசித்தேன். இனி இந்த பக்கெட் எட்டி கூட பார்க்க மாட்டேன் நண்பர்களே. இனி பாருங்கள், இந்த வியூ சொதப்பிருச்சா, அடுத்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதை நான் சஜஷனே பண்ண மாட்டேங்க. நீங்கள் வராதிங்க, வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் டைம். சும்மா ஈவினிங் இந்த மார்னிங் வந்து நடந்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஆமாம், நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாருங்க. பள்ளத்திலே கொண்டு உங்களை தள்ளி விட்றேன் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை எடுத்து கூப்பிட்டு போகிறேன். வாங்க. ஒரு பக்கம் பயங்கரமான பசி. வெளியே வந்தது மொதல் வேலையாக ஒரு மேகி சாப்பிட்டு டீயை குடித்தோம். அதுக்கப்புறம் எங்கேருந்து தான் தெம்பு வந்துச்சுன்னு தெரியல. எங்கே போனாலும் மெதுவாக தான் வண்டி ஓட்டிக்கிட்டு போகணும்னு பாலிசி வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த நானே கடைசியில் அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி வண்டியை முறுக்கி பிடிச்சி பறக்க ஆரம்பிச்சிட்டேன். விடலையே, அங்கே அழுத்தி பிடிச்ச வண்டி நேராக ஷோரூமில் தான் கொண்டு வந்து நிப்பாட்டினோம். நீங்கள் வேணால் பாருங்களேன், இதுக்கப்புறம் பயங்கர த்ரில்லிங்காக செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். ஓகே guys, ஆல்மோஸ்ட் we are reach அப்படின்னு நினைக்கிறேன். இதோ இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா இதோ போட்டிருக்குல்ல, அதோ சோலூர் பேரூராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதா பஸ்ஸு போகுது. நம்ம இந்த வழியில் போகணும். தம்பி கரெக்டாக நிற்கிறான். வா, இதுதான் வழி நண்பர்களே, இதுதான் வழி. நான் அடித்து சொல்கிறேன், நீடில் ராக் வியூ பாயிண்ட் வேணால் என்னை ஏமாற்றிருக்கலாம், ஆனால் இவன் என்னை ஏமாற்ற மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட முறை இங்கே வந்துட்டு போயிருக்கேன். இதுக்காகவே கூட நான் வந்திருக்கேன் 2-3 டைமு. அது நான் உங்களுக்கு போய் ஸ்பாட்டை காட்டாமல் நான் சொல்லக்கூடாது, அது தப்பாக போயிடும். அதனால் நான் போகிறேன் பாருங்கள். ஆனால் நம்ம இந்த வர வழியில் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக அமௌண்ட்டு கட்டி உள்ளே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அங்கே ஒரு சின்ன லேக் இருக்கும். எனக்கு அதை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும். தெரியுதா? இது ஃபுல்லாகவே இந்த பைன் மரங்கள் தான், எல்லாமே பைன் ட்ரீஸ் தான் எல்லாமே. ஆமாம், பைன் ஃபாரஸ்ட். நான் நல்ல கேமராமேனு, நல்ல கேமரா இல்லை நல்ல மொபைல் இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு அமையிற ஃபோட்டோகிராஃபர் மட்டும் நல்லா ஜம்முன்னு அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் வந்து சூப்பராக எங்கே ஃப்ரேம் வச்சாலும் அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரேமை பாருங்க ஜி, அந்த மாதிரி இருக்கும். அங்கே ஒன்று பார்த்தோமா, அதோ இங்கேயும் இதை வந்து இங்கே ஒரு இருக்குது பாருங்கள் பைன் ஃபாரஸ்ட்டு. அப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கும். நான் இதை இந்த மாதிரி ஒரு டேர்னிங் தான் வரும் ஆக்சுவலி. என்ன டீ எஸ்டேட்லலாம் ஒன்றத்தையுமே காணும். அங்கே பாருங்கள். ஓ, எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க போல். ஆகா அதான் அதே தான். உனக்கு நேரமே சரியில்லைடா ராமா, நேரமே சரியில்லை. ஓகே, வாங்க ப்ரோ, ஹார்ன் அடிக்காம வாங்க. இல்லை நண்பர்களே, இருக்குது இந்தோ இங்கெல்லாம் பாருங்க. வாவ், இருக்கு.
எனக்கு இந்த ஊட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டுன்னா இது ஒன்று மட்டும்தான். இதுக்காக எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நான் நியாயப்படி வீடியோவை சுருக்கி கொஞ்சம் உங்களை நேரம் நான் இங்கேயோ கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நான் பாட்டுக்கு நீடில் ராக்கு அந்த ராக்கு இந்த ராக்குன்னு எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டேன். சே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். அழகாக இருக்கும். எங்க நான் அப்படியே எந்திரிச்சு காட்டுறேன். ஐயோ ஆகா தெரியுதா? இந்த ரெண்டா பக்கமும் டீ எஸ்டேட்டு தான். அங்கே பாருங்கள், வாவ், எல்லாம் டீ எஸ்டேட்டு தான். என்ன கொஞ்சம் இந்த ரைனி டைம்லலாம் வந்தோம்னா சூப்பராக இருக்கும். ஒரே ரோடு ஆடினே இருப்பேன் அந்த மாதிரி தான். ஒரே ரோடு அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டுங்க இது. உண்மையாகவே நீங்கள் இங்கே வரலாம். நான் வந்து சேஃபே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஒரு 2-3 பேர் கேங்காக வாங்க, இல்லை பசங்களாக வந்தால் சரி, இல்லை கப்புள்ஸாக வரீங்க, லவ்வர்ஸாக வரீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நல்லபடியாக வந்துட்டு போயிடலாம். இது உண்மை. மற்றபடி எப்படி என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் நான் போனப்போ எப்படியுமே 2-3 கப்புள்ஸ் எல்லாம் நான் பார்த்துருவேன். நீங்கள் வேணால் பாருங்களேன், மேபி இப்போ நம்ம போனால் கூட யாராவது இருப்பாங்க. அதனால் நமக்கு நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து தான் மற்றதெல்லாம். அதுவும் இல்லாமல் நம்மளை நம்பி யாராவது கூட வந்துட்டாங்கன்னா நம்ம சேஃப்டியில் அதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு அவங்களோட சேஃப்டி, அதுக்கப்புறம் தான் நம்ம சேஃப்டி. ஆமாம், உயிரை கொடுத்தாவது கூட வந்தவங்களை காப்பாற்றி நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் சேர்த்திடணும். என்ன இங்கே ஒரே காராக இருக்குது? இங்கே என்ன ஸ்பாட் இருக்குது? ஆமாங்க, இங்கே ஒரு கார்டன் மாதிரி என்னமோ இருக்குங்க இங்கே. ஆனால் நம்ம போகிற இடத்துல கூட்டமெல்லாம் இருக்காது. இங்கே ஏதோ ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்கும் பாருங்களேன். அதானே பார்த்தேன். அதான் இது டீ ஃபேக்ட்ரி. இதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்னமோ போட்டிருந்துச்சே. இந்த டேர்னிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ரொம்ப மோசமான டேர்னிங் இது. இங்கே ப்ராப்ளம் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் எல்லாம் வரும். உள்ளூருக்குள்ளே வந்து போகிற பஸ் எல்லாம் வரும். ஆக்சுவலி அங்கே இல்லை இன்னும் போகணும் நம்ம. பார்த்தீங்களா, இது பகலே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஏர்லி மார்னிங் டைமெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரி துண்டு போடலாம், அப்படி இருக்கும். இது அவ்வளோவா ஊட்டி வர்றவங்களுக்கு இது ஜாஸ்தி தெரியாத ஸ்பாட் இது. ஸோ நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடலாம் வரீங்க அப்படின்னா அப்படியே ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கு பாருங்கள், அப்படி இருக்கும் ஊர். குட்டி குட்டியாக வீடுங்களாக இருக்கும். இது ஆக்சுவலி நான் சூப்பர் வியூவில் வச்சுருக்கேன், அதனால் அப்படி தெரியும் உங்களுக்கு சின்னதாக. இந்த நான் சொல்லலை பாருங்கள், இது ரெண்டுமே குட்டி யானைக்கு அந்த நிலமைன்னா பஸ்ஸும் வந்துச்சுன்னா அவ்வளோதான், கிஸ் அடிச்சிக்க வேண்டியதான். சோலூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுதான் சோலூர். ரொம்ப நேராக போகணும். நேராக போய் இந்த டேர்னிங் இந்த ரைட் எடுக்கணும். அதை பார்த்தீங்களா, வழி மறந்து போச்சு. ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால எனக்கு வழி தெரியல. நேராக போயிருப்பேன் நேரம். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. கீழே தான். ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தப்போ இதே மாதிரி தான் கன்ஃபியூஸாக அந்த பக்கம் போயிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. இப்போ தான் இந்த மாவீரன் படத்தில் காஜல் அகர்வால் கையை தொட்டோட நண்பர்களே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பஸ்ஸு இதே மாதிரி பஸ்ஸு தான் இங்கே ஒன்று வந்துச்சு. இது வந்து உள்ளூருக்குள்ளே ஓடுற பஸ்ஸு போல். ஐயோ ஓகே. பார்த்தீங்களா, இதே மாதிரி பஸ்ஸு தான். ஆக்சுவலி அது வந்து டவுன் பஸ் மாதிரி இருந்துச்சு. இது டவுன் பஸ் மாதிரிலாம் இல்லை, ஏதோ தூரமாக போகிற பஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோதான். என்ன இந்த பஸ்ஸுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நேராக வந்தனால நம்ம பார்த்துட்டோம், சரி ஆப்போசிட்டில் தான் வருது பஸ்ஸுன்னு சொல்லிட்டு. ஏதாவது டேர்னிங்லலாம் மாட்டியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அது ஹெல்மெட்டெல்லாம் போட்டு எனக்கு நல்லா கிச்சன் அடைச்சிருக்குதா, ஹார்ன் அடித்தா கூட தெரியாது. உச்சக்கட்ட ஹைலைட் என்னென்னா, நம்ம ஹார்ன் அடித்தா அவங்களுக்கு கேட்காது. அதுதான் பெரிய விஷயமே. வந்தாச்சு. என்ன ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கே, வழியே மாறி போயாடா முருகேசா? இல்லை அதான் நான் சொன்னேன், அந்த ஏற்றத்தை தான் சொன்னேன் நண்பர்களே.
அந்த ஏற்றத்தை தான் சொன்னேன். அப்படியே இப்படி செங்குத்தாக ஏறுவாப்புல. இதை தான் சொன்னேன். அப்படி ஏறுவாப்புல ஸ்வைங் டமால். அவ்வளோதான். இது வழியாக தான் நம்ம போகணும். இதுக்குள்ளே போகணும். பைக் இங்கே பார்க் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வண்டி உள்ளே விட்டுருக்கேன். அதனால் நம்ம உள்ளே போவோம். தம்பி வரானா? வரான். ஜிஜிக். இது மட்டும் கொஞ்சம் ஆஃப் ரோடு செக்ஷன் மாதிரி இருக்கும். அப்படி லைட்டாக ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதான் தான் அந்த எண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அப்பா ஓய் நின்றுக்கலாம் வந்துருச்சு. ஆனால் டயரு மட்டும் க்ரிப் இல்லைன்னா வாரி விட்டுரும். வந்து விட்டோம் நண்பர்களே, வந்து விட்டோம். நான் சொன்ன ஸ்பாட் இதுதான் நான் சொன்ன ஸ்பாட்டு. வந்து விட்டோம் வந்து விட்டோம். வந்து விட்டோம். அம்மாடி வந்து விட்டோம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே இந்த கோப்ரோ வியூவிலேருந்து நம்ம நார்மல் வியூவுக்கு போயிடுவோமா? வாங்க, இந்த கேமராவெல்லாம் கலட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. வாருங்கள் நண்பர்களே, அது என்ன வியூ பாயிண்ட்டு? நீடில் ராக்கு, அந்த ராக்கு, இந்த ராக்குன்ட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் பாருங்க. இப்போ இது நல்லா இருக்கும் கைஸ். நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை இங்கே, நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆமாம், கப்புள்ஸ் எல்லாம் வருவாங்க. அது வருவாங்க, சொல்ல முடியாது. இப்போ இங்கே மேபி இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாமல். எந்த பொந்து புதலுக்குள்ளே இருக்கானுங்களோ தெரியாது. ஆமாம், அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? அவங்க வந்தாங்கன்னா அவங்க வேலையை பார்க்கட்டு, நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். இது பார்க்க எவ்வளோ வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா கூலாக இருக்குது ஒரு மாதிரி. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம். பாருங்க, இதோ சுபாஷே அந்த மாதிரி பள்ளம். எப்பா வாங்கோ 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 வாங்கோ, தெரியுதா? இப்படி வாங்கோ, தெரியுதா? வாங்க வாங்க வாங்க, அவங்களே பார்த்துருப்பாங்க. பாருங்கள் நண்பர்களே, எப்படி நான் தான் சொன்னேன்ல, நீடில் ராக் வேணால் நம்மளை கை விடலாம், ஆனால் சோலர் நம்மளை கை விட மாட்டான். தெரிகிறதா? அப்படியே ஒட்டி பாருங்க, தெரியுதா? ஒட்டி பாருங்க, ஒட்டி பார்த்தா எமன் தெரியும். எவ்வாடா ஸ்வைங். திஸ் இஸ் அ சோலர் வியூ பாயிண்ட். ஆமாம், ஒர்த்து. ஆமாம், ஆக்சுவலி இதை விட அங்கே நின்றால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே நின்றால் அது கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாக இருக்கும். அதான் நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரிலாம் வந்து நிற்கிறேன் பார்க்குறேன்றதுக்காக நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. அதெல்லாம் தப்பு, சட்டப்படி குற்றம். நான் பண்ணாலும் அது குத்தம் தான். இருந்தாலும் நமக்கு நல்லாயிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, எல்லா நேரமும் ஒரே நேரம் மாதிரி இருக்காது. இப்போ திடீர்னு இங்கே ஒரு ஹெவி நல்ல பலத்தை புயல் காற்று மாதிரி எதாவது வீசின்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட் தான் என்னை தூக்கி அப்படி வீசிடும். அவ்வளோதான், என்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே 2-3 நாள் ஆகிடும். அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். என்ன மாதிரி கிறுக்கேன் எவனாவது இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டேன்னா பாருங்கள் ஜாலியாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்பாடா நண்பர்களே, அப்பாடா. கவிதையெல்லாம் சொல்ல மாட்டேன்.
நல்லா இருக்கு. இங்கெல்லாம் உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. எனக்கு இந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் சுற்றி சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம். இதை நான் காலையிலேயே பண்ணியிருக்கணும், பட்டு இப்போ பண்ணிட்டேன். அவ்வளோ மத்தியானம் பண்ணுறேன். ஆனால் பாருங்களேன், இதோ நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோமா, இங்கே பாருங்க. ஸோ இதோ இதெல்லாம் வந்து அந்த கருப்பு கருப்பாக தெரியுதுல, அதெல்லாம் மேகங்களோட நிழல். இந்த மேகம், அப்புறம் தான் அந்த மேகம், அதோட நிழல், இதெல்லாம் அதோட ஷேடோஸ். ஆமாம், கீழே பார்த்தீங்கன்னா பள்ளம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்ஸு அப்படி இங்கே இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, இங்கே வரலன்னாலும் இந்த அவனை மாதிரி கொஞ்சம் தூரமாக நின்றாது இதெல்லாம் பார்த்துட்டு போயிடணும். ஆமாம், இது என்னென்னா இப்போ நம்ம வந்தது கரெக்டான டைம் தான், ஆனால் கொஞ்சம் வெயில் சூட்டை கிளப்பி விட்டாப்புல, அது ஒன்று மட்டும்தான் மைனஸு. மற்றபடியெல்லாம் நல்லாயிருக்கும். நான் இங்கே வர்றது இதோட 6வது டைம் வரேன். அவனே கேட்டான், என்னன்னா சந்துக்குள்ளே பூந்து சருன்னு போகிறேன்னு கேட்டான். இது நான் இப்போ வர்றது 6வது டைம். அதனால் எனக்கு ரூட்டு அத்துப்படி, இந்த இடமும் அத்துப்படி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டும் கூட. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வழியாக ஏறி அந்த வழியாக போய் அந்த கரெக்டு மாதிரி தெரியுதுல்ல, அந்த பள்ளம், அதில் இறங்கி அப்படி இறங்கி இந்த அங்கே போக போகிறோம். அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஆமாம், வந்து விட்டோம் நண்பர்களே, வந்து விட்டோம். வந்து விட்டோம், ஸ்பாட்டுக்கு வந்து விட்டோம். வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் தெரியுமா? இந்தோ அங்கேருந்து வந்திருக்கோம். அந்த உச்சியில் இருக்கான் அவன், அந்த இடத்துல இருக்கான் கரெக்டாக தனுஷ். அங்கே இருக்கான் பாருங்க. நிறைய நான் மொபைல் வியூவில் காமிக்கிறேன். அங்கே இருக்கான் பாருங்க. தனு ஆமாம், இந்த கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊருங்க இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருங்க. அதெல்லாம் இது ஆக்சுவலி இந்த அங்கே பாருங்கள், அதான் வந்து இந்த கல்லட்டிம்பாங்க அந்த ஏரியாவை. இந்த அங்கே போது பாருங்கள், அந்த ஸ்பாட்டு தான் கல்லட்டி வழின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இங்கே வந்தப்போ இந்த இடத்துல 2-3 பேரில் இருந்தாங்க லோக்கல் பீப்புள்ஸ். அப்போ தான் அவங்க தான் சொன்னாங்க அந்த ஏரியா வந்து கல்லட்டி போகிற வழி அப்படின்ட்டு. அது ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட்டும்பாங்க. அண்ட் அவ்வளோதான், நம்ம அப்படியே மெதுவாக கிளம்பலாம். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதாவது நமக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு நேரம் நல்லா இல்லை அப்படின்னா சிரமந்தான். நானாக இருக்க போக இவ்வளோ நேரம் ஜாலியாக அங்கங்கன்னு துள்ளி குதிச்சு ஓடி விளையாண்டு கீழே வந்துட்டேன். பட் எனக்கு நேரம் சரியில்லைன்னா எனக்கு கஷ்டம்தான். ஆமாம், எங்கிட்டாவது குதிச்சு அங்கிட்டு இங்கிட்டு தாவரன்ற பேரில் குதிச்சேன்னா அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சுன்னா ரெஸ்ட் இன் பீஸ், அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி இடத்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. கூட தம்பி வேறு இருக்கான், அதனால் வேண்டாம், சத்தம் இல்லாமல் மேலே ஏறி போகலாம் நம்ம. பட் எனிவே இங்கே நான் காலையிலேயே வந்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். சரி வாங்க அப்படி மேலே போவோம், மேலே ஏறி. கண்டிப்பாக இந்த இடத்த நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் இது 100% சேஃப் ஜோனே கிடையாது. அண்ட் இதையும் தாண்டி உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட வர்றதையும் குழந்தைங்களோட வர்றதையும் தவிர்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமாக இந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர்றது, கப்புள்ஸாக தனியாக வர்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வீடியோ ஷூட்டை முடிச்சு திரும்பி போகும்போது ஒரு குட்டியான உள்ளே வந்துச்சு. அதில் இருந்து ஒரு 5-6 பேர் இறங்கினானுங்க. கையில் சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு புதருக்குள்ளே பதுங்கிட்டாங்க. ஒரு மணி நேரம் ஜாலியாக சரக்கு அடிச்சானுங்க, பேசிக்கிட்டு இருந்தானுங்க. திடீர்னு ஆர்கியூ வச்சு சண்டையாக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நாங்கள் கிளம்புற நேரத்தில் இதெல்லாம் நான் வீடியோக்குள்ளே கவர் பண்ணலை. அண்ட் இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் ஓப்பனாகவே சொல்கிறேன், இங்கே நிறையா கஞ்சா குடிக்கிங்க ஸ்பாட் பண்ணுவானுங்க போல். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சரக்காகட்டும் கஞ்சா ஆகட்டும், இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு மனுஷனாகவே இருக்க விடாது. அது மிருகத்துக்கு மேலே மிருகமாக மாற்றி விட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கப்புள்ஸாக வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சரி, என்னமோ ஒன்று நீங்கள் அந்த மாதிரி வர ஐடியாவில் இருக்கீங்கன்னா ஒரு கேங்காக வாங்க. ஒரு கேங்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது பிரச்சனையானா கூட சடனாக சமாளித்து நீங்கள் இங்கிருந்து தெரிச்சிடலாம், வெளியே போயிடலாம். தனியாலாம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கிட்டாவது எவங்கிட்டையாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும். உதவி பண்ணுற கூட அங்கே எவனுமே இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகி போயிடும். அதனால் முடிஞ்ச
அளவுக்கு இங்கே வர்றவங்க சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் போகிறேன், வைக்கிறேன், பிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரியும், நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் கண்ணி வெடியில் கால் வச்ச மாதிரி நடந்து போய்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால் என்னால் எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே வந்து கவர் பண்ணி சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி இடத்த கவர் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் யூடியூப்னு வந்துருச்சுன்னா ஒரு சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதாவது இப்போ என்ன இருக்கோ அதை நான் சொல்லிட்டேன், இல்லாத விஷயத்தை நான் திணிக்க முடியாது. இதுவும் ஒரு விஷயம் இருக்குது. அதனால் எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் போகிறேன், அது ஒரு வீடியோவாக எடுக்கிறேன், அழகாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திடுறேன், அவ்வளோதான். அதனால் இதை பார்த்துட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. பிகாஸ் இது 100% சேஃப் ஜோன் கிடையவே கிடையாது. நண்பர்களே வாங்க அப்படி மெதுவாக கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 பக்கம் ஆயிடுச்சு. ஒரு 3 ஸ்பாட்டு பிளான் பண்ணோம். நீடில் ராக்கு, தென் அதுக்கப்புறம் சூலூர் வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ். எனக்கு தெரிஞ்சு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா கோத்தகிரி வழியே இறங்கிடலாம். அப்படி டைம் இல்லைன்னா மொத்தமாக அப்படியே கீழே இறங்கிடலாம். ஓகே, போகலாம். எங்ககிட்ட சுத்தமாக டைம் இல்லை. அதனால் இந்த சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து ஃபால்ஸ் கொஞ்சம் பக்கம் தான். பட் ஃபால்ஸ் போய் ரீச் ஆகிட்டோம்னா கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இருட்டிருச்சுன்னா அது கொஞ்சம் சிரமம். இந்த ஊட்டி சைடு பக்கம் பார்த்திங்கன்னா கரடி தொல்லைங்கள்லாம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் செகண்டரி. மெயின் என்னென்னா எங்களுக்கு டைம் இல்லை. 1 டே ட்ரிப்புன்னு பிளான் பண்ணி வந்துவிட்டோம். சேஃபாக போய் வீட்டுக்கு சேரணும். அதனால் என்ன பண்ணிட்டோம்னா சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கோத்தகிரி வழியாக கீழே இறங்கி மேட்டுப்பாளையம் வழியாக வீட்டுக்கு போயிட்டோம். எனக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வேறு வழி தெரியல. இது 1 டே ட்ரிப்புன்னு பிளான் பண்ணிட்டேன்னா அதனால் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வீடியோ மட்டும் லாங்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியாலாம் நான் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக போயிருந்ததுன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அடுத்த வீடியோவில் செதுக்கி விடுவோம். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிடுவோம். அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. எப்படி மெதுவாக கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். எதுலேயும் சார்ஜ் இல்லை. இது என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கூட எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. கேட்குதா, வியூ நல்லா தெரியுதா, ஒன்றுமே தெரியல. வீட்டுக்கு போய் போட்டு பார்த்தா தான் தெரியும் என்னென்னு. பார்க்கலாம், இருந்தால் ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன். சரி, கோத்தகிரி வழி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, அமைதியாக இறங்கிடலாம், டிராஃபிக் இருக்காதுன்னு நான் யோசித்தேன். என்னை மாதிரியே எல்லாம் யோசிச்சிருப்பாங்க போல். இங்கே பாருங்க, ஒரே கூட்டமாக இருக்குது. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவை இதோட முடிச்சிருவோம். ரொம்ப வளன்னு போகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரில, காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன். பட் எனிவே ஓகே, வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி வீடியோவும் நம்ம சேனலில் வரும். எனக்கும் இந்த மலையாக கோயிலாக போய் கொஞ்சம் சலிச்சு போச்சு. இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் த்ரில்லிங்காக பண்ணலான்னு ஒரு ஒரு முனைப்பு, ஒரு ஆசை, ஒரு ஈடுபாடு எல்லாமே இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால் சேனலுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.